friends, welcome to Prema Aakkuparai. இன்னைக்கு நம்ம தட்டுவடை செட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது சேலத்துல ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. கேரட் வந்து கண்ணுக்கு நல்லதுங்க. பீட்ரூட் சாப்பிட்டோம்னா நம்ம பிளட்டில் இருக்கிற ஹீமோகுளோபின் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுங்க. இது கடையில் தான் போய் வாங்கணும்னு இல்லைங்க, நம்மளே வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தட்டுவடை செட்டு செய்யறதுக்கு பீட்ரூட், பெரிய வெங்காயம், மாங்காய், கேரட்டு, கொத்தமல்லி தலை கொஞ்சம் இதெல்லாம் துருவி எடுத்து வச்சுக்கணும். கிரீன் சட்னிக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு லெமன், கொஞ்சம் சர்க்கரை ஒரு ஸ்பூன், இதெல்லாம் அரைச்சிக்கிட்டோம்னா கிரீன் சட்னி ரெடி. தக்காளி சட்னிக்கு ஒரு 2 தக்காளி, 3 வரமிளகா, 2 பல் பூண்டு, உப்பு, வெங்காயம் 2, மிளகாய் தூள், இதெல்லாம் அரைச்சிட்டிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம தட்டு வடையை வச்சு கிரீன் சட்னி மேலே பரப்பி வச்சுட்டு பீட்ரூட் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம துருவி வச்சுக்கணும். கேரட் கொஞ்சம், மாங்காய் துருவல் கொஞ்சம், வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இன்னொரு தட்டு வடையில சிவப்பு கலர் சட்னி, அதாவது தக்காளி சட்னியை மேலே போட்டு வச்சுட்டா தட்டு வடை செட்டு ரெடி. செம்ம டேஸ்டா இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.